சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே வரலாற்று படங்களில் நடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். நாடோடி மன்னன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்கள் அதற்கு சாட்சி. ஆனால் எம்ஜிஆர் கண்ணதாசன் கூட்டணியில் மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு சில காட்சிகள் படமாக்கப்பட்ட பின் பாதியிலேயே நின்று போன ஒரு வரலாற்று திரைப்படம் இருக்கிறது. அதுதான் ஊமையன் கோட்டை. இந்த படத்திற்காக எம்ஜிஆர் எவ்வளவு மெனக்கெட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய படம்? ஏன் திடீரென கைவிடப்பட்டது? இதற்கு பின்னால் இருந்த அந்த அரசியல் மற்றும் நட்பு ரீதியான காரணங்கள் என்ன? இந்த ரகசிய வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 1950களின் இறுதியில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனாக உருவெடுத்து கொண்டிருந்த நேரம். அப்போது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கதையை சொன்னார். அதுதான் சிவகங்கை சீமையின் வரலாற்றை பின்னணியாக கொண்ட ஊமையன் கோட்டை. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் வாழ்க்கை வரலாற்றை பாடமாக்க விரும்பியது போலவே இந்த படத்தையும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் கதையாக எடுக்க விரும்பினார்கள். எம்ஜிஆருக்கு அந்த கதை மிகவும் பிடித்து போனது. கண்ணதாசனே இந்த படத்தை தயாரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கியது. இந்த படத்திற்காக எம்ஜிஆர் அவர்கள் மிக நீண்ட தலைமுடி வளர்த்து ஒரு போர் வீரனுக்கே உரிய மிடுக்கோடு நடித்தார். சில முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. கண்ணதாசன் அவர்கள் வரிகளை எழுத எம்ஜிஆர் தனது உழைப்பை முழுமையாக கொட்டினார். அந்த சமயத்தில்தான் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே சில கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஏற்படத் தொடங்கின. கண்ணதாசன் அவர்கள் அரசியலில் மிகவும் தீவிரமாக இருந்த நேரம். எம்ஜிஆரின் அரசியல் வளர்ச்சியும் கண்ணதாசனின் தனிப்பட்ட கருத்துக்களும் மோதிக்கொண்டன. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தொழில் ரீதியான நட்பு விரிசலடையத் தொடங்கியது. படம் பாதியிலேயே நின்று போனதற்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, படத்தின் பட்ஜெட் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு உயர்ந்தது. கண்ணதாசன் அவர்கள் நிதி நெருக்கடியில் சிக்கினார். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு. கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் இந்த படத்தை கைவிட்டுவிட்டு மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தத் தொடங்கினார். எம்ஜிஆரும் சரி, விதிப்படி நடக்கட்டும் என்று வேறு படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து விட்டார். இப்படி ஒரு மாபெரும் காவியமாக உருவாக வேண்டிய ஊமையன் கோட்டை பாதியிலேயே முடங்கி போனது. இந்த படத்தின் சில ஸ்டில்கள் இன்றும் ரசிகர்களிடம் அந்த ஏமாற்றத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. ஒருவேளை ஊமையன் கோட்டை படம் மட்டும் முழுமையாக வெளிவந்திருந்தால் எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும் என்றும் அனைவரும் எதிர்பார்ப்பும் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, எம்ஜிஆரின் கனவு திட்டமான ஊமையன் கோட்டை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த படத்தின் புகைப்படங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி பார்த்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். சினிமா வரலாற்றின் இது போன்ற மறைக்கப்பட்ட பக்கங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.